أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم من حسن الإسلام المرء وتركه ما لا يغنيه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற முடிவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர்களால் சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய நேரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுவது போல் இன்னத் தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் சிறந்த மார்க்கம். மனிதன் நேர்வழி பெறுவதற்கும் சிறந்த வழிகளை காட்டுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது இஸ்லாம் தான் என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். இஸ்லாம் என்ற மார்க்கம் இன்றளவில் நம்மை சேர்ந்திருக்கிறது. ஒரு உண்மையான மனிதனாக வாழக்கூடிய தத்துவத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பாதுகாத்து நம்மிடம் சேர்ப்பதற்காக இந்த உலகில் நபிமார்கள், சஹாபாக்கள் கண்ட துன்பங்கள், துயரங்கள் ஏராளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்தே இஸ்லாம் என்ற மார்க்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு ஏகத்துவ கொள்கையில் துவங்கப்பட்ட இந்த மார்க்கம் இன்று வரை ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பலவாறு தீனுடைய பிரச்சாரங்களை நாம் காண முடியும். ஒவ்வொரு காலத்திலேயும் இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு முரண்பாடாக சில மனிதர்கள் தோன்றினார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக தோன்றியவர்கள் எல்லாம் சிதைந்து போன வரலாறுகள் திருக்குர்ஆனிலே ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹுவை எதிர்த்தவர்கள், அல்லாஹுடைய ஷரீஅத்திற்கு மாற்றமாக நின்றவர்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் இழிவுபடுத்தியவர்கள், திருக்குர்ஆன் விஷயத்திலே அவர்கள் அலட்சியம் காட்டியவர்கள், மதிக்காமல் போனவர்கள், இப்படிப்பட்ட சிறந்து போன நிறைய வரலாறுகள் ஏராளம் இருக்கிறது. அருள்முறையாம் திருக்குர்ஆன் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான பாடத்தை தரக்கூடிய ஒரு பொதுமறை, பொது வேதம் என்று சொல்ல வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்தே இஸ்லாத்திற்கு விரோதமான செயல்கள், ஷரியத்திற்கு புறம்பான விரோதிகள் புறப்பட்டதிலிருந்து ஷரியத்திற்காக யாரெல்லாம் எதிராக நிற்கின்றார்களோ அவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை நபிமார்கள் வரலாற்றில் இருந்தே நாம் அதை காண வேண்டும். உலகத்திலேயே
மிக பெரும் அரசன் என்பதற்கும் அவன்தான் சாத்தியம், மிக பெரும் அநியாயக்காரன் அவன்தான் என்பதற்கும் சாத்தியம் என்றால் ஃபிரௌனை நாம் சொல்லிவிடலாம். ஃபிரௌனை நாம் சொல்ல முடியும். ஃபிரௌனை போன்ற ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஃபிரௌனை போன்று இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசினார். இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகூலா லஹுமா கௌலன் லய்யினா. அல்லாஹ் சொல்லித் தருகின்ற அழகான வார்த்தை. ஃபிரௌன் என்ற பெயரை கேட்டாலே பயந்து நடுங்கிய சமுதாயம், மொத்த சமூகமும் அவனுக்கு கொத்தடிமையாக வாழ்ந்த காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனை சந்திக்க அல்லாஹ் புறப்பட சொல்கின்றான். ஃபிரௌனை எதிர்த்து போராடுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இந்த தருணத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஃபகூலா லஹுமா கௌலன் லய்யினா, நீங்கள் உங்கள் சகோதரர் ஹாரூனை அழைத்துச் செல்லுங்கள், அவனிடத்திலே நளினமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். நளினமாக பேச சொன்னார். ஒரு கொடுங்கோலனை சந்திக்க செல்கின்றார்கள். ஒரு அநியாயக்காரன் அரசனை அடக்குவதற்காக புறப்படுகின்றார்கள். முதல் சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும்? கூலுலஹுமா கௌலன் லய்யினா, மெல்லிய வார்த்தைகளால் பேசுங்கள், அழகான முறையிலே பேசுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பேச தெரியாது. இயல்பாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாய் திக்கி பேசக்கூடியவர்கள். ஃபிரௌனிடத்தில் போய் என்று சொன்னவுடன் பயம் தள்ளாடியது. அல்லாஹ் பேசினான், மூசாவே நீங்கள் செல்லுங்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களை பேச வைப்பது நாம், உங்களை செல்ல வைப்பது நாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆறுதலோடு அனுப்பி வைத்தார். வரலாற்றிலே போராட்ட களத்தையும் போராட்ட குணத்தையும் நமக்கு உணர்த்தியவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த போராட்டம் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது. இஸ்லாத்திற்கு எதிராக யார் இங்கே தோன்றினாலும் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கி தந்த வரலாறு. போராடாதவரை இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது என்ற சூழல் வரும்போது, இஸ்லாத்தை பாதுகாத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும்பொழுது, போராடித்தான் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் உருவாகியதன் காரணத்தால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 72 போர்க்களத்தை கண்டார். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக பெருமானார் வாளை தூக்கினார்கள். இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக நாவைத்தான் பயன்படுத்தினார். சொல்லால் செயலால் வளர்ந்தது இஸ்லாம். இந்த இஸ்லாம் மிக பெரும் போராட்ட குணத்தால் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலேயும் நபிமார்கள், சஹாபாக்கள் என்று மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில் தான் இந்த சத்திய மார்க்கம் நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. அதே சோதனை இன்று நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா புறத்திலிருந்தும் நம்மை நோக்கி பலவாறு அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலேயும் தோன்றிய நபர்கள் என்ன சூட்சமத்தை கையாண்டார்களோ அதே சூட்சமத்தை இன்றைய நம்முடைய திருநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக எல்லா சூழ்ச்சிகளும் கையாளப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இன்று நாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், நாம் அந்நியர்கள் ஆக்கப்பட வேண்டும். இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் இல்லை என்று முத்திரை குத்தப்பட வேண்டும். அப்படி முத்திரை குத்தப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற நம்முடைய சாட்சிகள், நம்முடைய ஆதாரங்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த ஆதாரங்களை அழிப்பதற்காக வேண்டிதான் எல்லா வகையிலேயும் அவர்கள் கொண்டு வந்த, இன்று நம்மை ஆளக்கூடிய இந்த பாசிச அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா சட்ட திருத்தங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் மிக முக்கியமாக எதில் கையை வைத்தால் மொத்தமாக முஸ்லிம்களை அப்புறப்படுத்த முடியும் என்று தோன்றுகிறதோ
அப்படிப்பட்ட விஷயங்களில் தான் கை வைப்பார். பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் இந்த நாட்டில் இப்படி வாழ்ந்தோம் என்ற ஒரு சான்றே இல்லாத அனுபவர்கள் செய்யக்கூடிய வார்த்தை. சமீபத்திலே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி குஜராத்திலே 10ஆம் வகுப்பு வினாத்தாளில் ஒரு கேள்வி இருக்கிறது. வினாத்தாளில் கேள்வியிலேயே ஒரு வரலாறு மறைக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு வினாத்தாளில் கொஸ்டின் பேப்பரிலே கேள்வியிலேயே ஒரு மிகப்பெரிய உண்மை மறைக்கப்படுகிறது. அவர்கள் கேட்டிருந்த கேள்வி என்ன தெரியுமா? மகாத்மா காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? இதுதான் கேள்வி. மகாத்மா காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? பதில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தெரியும்? குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், இப்படித்தான் பதிலை எழுதினார்களே தவிர அடுத்த கணம் யோசிப்பதற்கு அங்கு நேரம் கொடுப்பது கிடையாது. இந்த பாசிசத்தின் சூட்சமும் இதுதான். ஒரு வரலாற்றை மறைக்க வேண்டும், ஒரு உண்மையை மறைத்து முத்திரை குத்த வேண்டும் என்று சொன்னால் கேள்வியிலேயே உண்மையை மறைத்து விடுவார்கள். இப்படித்தான் இவர்கள் இன்று இங்கே இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அம்புகளும் இப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் சற்று அசந்து விட்டோம் என்று சொன்னால் இன்று வரை நம் இறை இல்லங்களுக்காக, நம்முடைய மதரசாக்களுக்காக, நம்முடைய வழிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற தர்காக்களுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு பத்திரமும் கிடையாது. இது வக்ஃப் செய்யப்பட்டு விட்டது. யாரால் வக்ஃப் செய்யப்பட்டது? ஆனால் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலுக்கு வக்ஃப், இந்த தர்காவிற்கு வக்ஃப், அதற்கென்று எந்த ஒரு அட்டாட்சியும் இல்லாத சமயத்திலே இது அந்த பள்ளிவாசலுக்குத்தான் சொந்தமாகும். இன்று வரை நடைமுறையில் இன்று வரை நமக்கு வழங்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்கிறது, நமக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான சொத்துக்கள் மேலோட்டமாக அவர்கள் என்னுடைய சொத்து இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தம், என்னுடைய சொத்து இந்த தர்காக்களுக்கு சொந்தம் என்று மேலோட்டமாக வாய்மொழியாக கூறிவிட்டு சென்று விட்டார்கள். இப்படி லட்சக்கணக்கான நிலங்கள் இன்று இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களை குறிவைத்து இஸ்லாத்திற்கு எதிராக, இறை இல்லங்களுக்கு எதிராக சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு தயாரான நிலையிலே இருக்கிறது. ஒரு வார காலம் இடைக்கால தடை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட சுமார் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வந்து ஒரு வார கால இடைக்கால தடை, ஒரு வார கால இடைக்கால தடை முழு தடையாக மாற வேண்டுமானால் இன்னும் நம்முடைய எதிர்ப்புகள் கூட வேண்டும், இன்னும் நம்முடைய கண்டன முழக்கங்கள் கூட வேண்டும், நம்முடைய போராட்ட குணத்தை மொத்தமாக அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், இருக்கக்கூடிய அந்த ஜனத்தொகையிலே மொத்த நபர்களும் வீரிட்டு எழுவது கிடையாது. அவர்கள் மீது நாம் ஒரு விஷயத்தை தொடுவதற்காக, ஒரு சட்டத்தை கையை வைத்து அவர்கள் முடக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் நம்ம சமூகத்தையும் சேர்த்து கவனிக்கிறார்கள், நம்ம சமூகத்தையும் சேர்த்து கவனிக்கிறார்கள். ஒரு ஊருக்கு 100 அல்லது 200 பேர், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 500, ஒரு 1000, 2000 பேர் இப்படித்தான் வீதியில் வந்து நிற்கின்றார்களே தவிர, இப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள்
குறைந்த நபர்கள் தான் இருக்கின்றார்களே தவிர அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது நடந்தால் மொத்தமாக முடங்கி போவான். மொத்தமாக அவன் நாட்டை விட்டும் கூட அவனை துரத்தக்கூடிய அபார சக்தி நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இந்திய நாட்டிலே சுமார் 25 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த 20 கோடி 25 கோடி முஸ்லிம்கள் வீதிக்கு வந்தால் என்ன நடக்கும்? ஒரு சான்றாக எடுத்துக்கொள்வோமா, நம்ம விருத்தாச்சலம் நகரத்திலே ஜும்மாவுடைய தொழுகையிலே 2000 பேர் சேருகிறோம். பெருநாள் தொழுகையிலே 4000 பேர் சேருகிறோம். அந்த 4000 பேர் வீதிக்கு வந்தால் இங்கே என்ன நடக்கும்? 4000 பேர் வீதிக்கு வந்தால் என்ன நடக்கும்? இந்த ஆர்ப்பாட்ட காலம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட இந்த புதுக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கின்ற கூட்டம் பூதாமூர் வரை போய்த்தான் ஆக வேண்டும். நடக்குமா? நடக்காது. 4000 பேர் வரிசைப்படுத்தி நிற்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் 12 அடி ரோடு. இது எங்க போய் நிற்கும்? இப்ப நம்முடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத நாம் உணராமல் இருக்கிறோம். நாம் மொத்தமாக ஒற்றுமையாக களம் கண்டோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து எல்லாம் மிரண்டு போவார்கள். நம்மை பார்த்து எல்லாம் மிரண்டு போவார்கள். நம்முடைய முழக்கம் வெறும் வாய் முழக்கம் கிடையாது. நம்முடைய முழக்கம் அல்லாஹ்வுடைய பெயரோடு துவங்க போகின்ற முழக்கம். அது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தை, மூசாவே நீங்கள் பேசவில்லை, நாம் உண்மை பேச வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனோடு மோதுங்கள், அவனிடத்தில் நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசவில்லை, உண்மை நாம் பேச வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால்தான் 2 லட்சம் இஸ்ரவேலர்களை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் 6 லட்சம் யூதர்களை வென்று சாதிக்க முடிந்தது. நபியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பத்ர் போர்க்களத்திலே 300 நபர்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நாம் இருக்கிறோம், உங்களோடு நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை. நீங்கள் போராட்ட களத்திற்கு வந்துவிட்டால், இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, ஷரியத் சட்டங்களை பாதுகாப்பதற்காக போராட்ட களத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால், நபியே பத்ர் போர்க்களத்திலே நாம் உம்மோடு இருக்கிறோம், நீங்கள் 300 பேர் என்று கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் 300 பேர், அவர்களோடு மலக்குமார்கள் 3000 பேர் அடித்து சின்னாபின்னமாக்கப்பட்ட பத்ர் போர்க்களம் இன்றும் சான்றாக இருக்கிறது. முஸ்லிம்களை எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ஈமான் அப்படி, அவர்கள் தக்பீர் முழக்கம் அப்படி. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் வீதிக்கு வந்துவிட்டால், போராட்ட களத்திற்கு வந்துவிட்டால், அல்லாஹ்வின் துணையோடு அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். யாரும் ஒன்று செய்ய முடியாது. இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை மோடிகள் வந்தாலும் சரி, ஷரியத் சட்டத்திலே, ஷரியத் விஷயத்திலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் எதையும் ஒன்றும் புடுங்கவும் முடியாது. காரணம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி யாருக்கு வந்து சேரும்? இன்றைய காலத்திலே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மை முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் அந்த பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இது நமக்கு ஒரு சோதனை. யார் யாரெல்லாம் என் மார்க்கத்தை பாதுகாக்க போராட வரப்போகிறான், யார் யாரெல்லாம் என் வக்கு சொத்தை பாதுகாப்பதற்காக சில நேரங்களை ஒதுக்கி, சில நாட்களை ஒதுக்கி போராட்ட களத்திற்கு வரப்போகிறான் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற சோதனை. கண்டிப்பாக நாம் களம் கண்டுதான் ஆக வேண்டும். கண்டிப்பாக நாம் இந்த போராட்ட களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும். அவர்கள் எல்லாவற்றிலேயும் கை வைத்து விட்டார்கள். கை வைத்து விட்டு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் எதையும் அமல்படுத்தவில்லை என்று. சமீப காலமாக CAA நடைமுறைக்கு வந்துவிட்டது. நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தான் CAA NPR NRCக்கான போராட்டம் நடத்திய போது சைலண்டா வேலை நடந்திருக்கு. இப்போ CAA நடைமுறைகள் இருக்கிறது. முடிஞ்சு அதான் அதனால CAA நடைமுறைக்கு வந்து விட்டது. அந்த NPR உள்ளே கொண்டு வர முடியாமல் போனது ஏன்? நாம்
போராடியது மிக முக்கியமான காரணம். நாம் போராடியது மிக முக்கியமான காரணம். NRC, NRP, NPR, முத்தலாக்கு சட்டங்களை, ஷாபான் வழக்கு உள்ளிட்ட எல்லாத்தையும் முறியடித்தோம் என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய 20% மக்கள் தான் போராடினார்கள், முறியடிக்க முடிந்தது. 20% பேர் தான் போராடினார். மொத்த 100% யாரும் போராட்டத்திற்குள்ளே வரவில்லை. இனி வரும் காலங்களில் இத்தோடு இவர்களுடைய ஆட்டம் அடங்கி போக வேண்டும். இனி ஷரியத்தின் உள்ளே வரக்கூடாது, இனிமேல் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி நினைக்க கூடாது என்று சொன்னால் மொத்தமாக கிளம்பினால் மட்டும் நிச்சயமாக நடக்கும். மொத்தமாக ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்தால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நமக்கு இருக்கிறது. ஆக வருத்தத்தோடு சொல்கின்றேன், நாம் கடந்த 15 நாட்களாக நாம் இவ்வளவு நேரம் அழைப்பு கொடுத்தும் கூட நம் உள்ளங்கள் ஏன் செத்து போய்விட்டதா? உள்ளங்கள் மூத்தாகிவிட்டதா? கொஞ்சம் கூட மார்க்க பற்றும் மார்க்க சிந்தனையும் இல்லையா? நம் யாருக்கும் இல்லையா? அல்லாஹ்வுடைய பயம் கிடையாதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட 100 பேர் புறப்பட வேண்டிய இடத்திலே 15 பேர் தான் பண்ருட்டிக்கு வந்தாங்க. இது என்ன நியாயம்? 100 பேர் வரக்கூடிய இடத்துல 15 பேர் பண்ருட்டிக்கு வந்தார்கள். மீறி மற்றவர்களுக்கு எல்லாம் என்ன நினைவுகள் இருக்கிறோம்? வேலைக்கு சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போல நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இதை தவிர்த்து நம்ம சுற்றி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்முடைய பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்று உணரவில்லை. நமக்கு இப்போது ஆபத்து இல்லை. நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கும் நம்முடைய பள்ளிவாசல்களுக்கும் நம்முடைய இறை சட்டங்களுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே 100% அனைவரும் புறப்பட வேண்டும். அனைவரும் இதற்காக வேண்டி போராட வேண்டும். 100% எல்லோரும் தயாராக வேண்டும். எல்லோரும் தயாராகவும் ஒற்றுமையோடு எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிப்போம். ஒற்றுமையோடு விரோதிகளின் சூழ்ச்சியை முறியடிப்போம். நாம் வெல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா உதவிகளையும் செய்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.